மாய குகையின் மர்மம். ஒரு சின்ன கிராமத்தில் வசிக்கும் சிறுவன் குமார் மிகவும் ஆர்வமாக இருந்தான். அவன் பழைய கதைகளை படிக்கவும் கேட்கவும் பிடித்தான். ஒரு நாள் அவனது பாட்டி குகை ஒன்றின் கதையை சொன்னாள். அந்த குகை மாயத்தால் நிரம்பியதாகவும் உள்ளே சென்றவர்களுக்கு மறுபடியும் திரும்ப வர முடியாததாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் குகையின் உள்ளே 3 படி மாணிக்க குவியல்கள் இருப்பதையும் அவள் கூறினாள். குமார் உற்சாகமாக இதை கேட்டு குகையை ஆராய்ச்சிக்கு செல்ல முடிவு செய்தான். அவன் நண்பன் ராஜுவையும் அழைத்து கொண்டு காலை வேளையில் பயணம் ஆரம்பித்தான். குகை பெரிய பாறைகளால் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் பாட்டி கூறிய அடையாளங்களை வைத்து அவர்கள் குகையை கண்டுபிடித்தனர். அவர்கள் குகையில் நுழைந்தபோது மெல்லிய ஒளி ஒளிர்ந்து குகையின் அடுக்குகளை வெளிச்சமாக காட்டியது. ஒவ்வொரு இடத்திலும் புதிர்களும் சோதனைகளும் இருந்தன. முதலில் அவர்கள் பாறைகளின் மீது செதுக்கிய அலகுகளின் வரிசையை சரியாக பொருத்த வேண்டியிருந்தது. அடுத்தது ஒரு பழமையான மரங்கட்டி புல்லாங்குழல் இருந்தது. அதில் உள்ள பாட்டை ஊதிச் சொல்ல குமாரும் ராஜுவும் முயன்றனர். சரியான பாட்டு ஒலிக்கும் போது மறுமுனையில் ஒரு கதவு திறந்தது. கடைசி சோதனை அவர்களை சிரமத்தில் ஆழ்த்தியது. குகையின் ஒரு பகுதியில் பெரிய பிம்பம் இருந்தது. அதில் நேசமும் துணிவும் தான் திறவுகோல் என்று செதுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் உணர்ந்தது அன்பும் ஒருமித்த முயற்சியும் தான் அவர்களை மாயத்திலிருந்து காப்பாற்றும். அந்த சோதனையை முடிக்க அவர்கள் ஒவ்வொருவரையும் நம்பி செயலில் இறங்கினர். இறுதியில் மாயமுடைந்து அவர்கள் 3 மாணிக்கங்களையும் கண்டனர். ஆனால் குமாரும் ராஜுவும் உணர்ந்தது ஒன்றுதான். மாணிக்கங்களை விட பலம் வாய்ந்தது பாட்டியின் அறிவும் அவர்கள் நண்பர்கள் ஆகியதை மேலும் உறுதி செய்யும் தருணங்களும். அந்த குகையில் இருந்த அனுபவத்தை பாட்டிக்கு சொல்வதற்கு குமார் மிகவும் ஆவலாக இருந்தான். அவர்களது துணிவு கிராமத்திற்கே ஒரு பெருமையாக தெரிந்தது. அந்த மாலையில் குமார் பாட்டியிடம் சொன்னது, மாமா, குகை ஒரு மர்மம் இல்லை. அது நம் துணிவு, நேசம், நம்பிக்கை என்னும் 3 மாணிக்கங்களையே உணர்த்தியது. முடிவு: